அமித்ஷா பேசிய இந்த ஒரு பேச்சு தற்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது என்றே கூறலாம். நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதத்தின் பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கு தற்பொழுது பலரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷா தனது உரையின் பொழுது டாக்டர் PR அம்பேத்கரின் மரபு குறித்து பேசியுள்ளார். அப்பொழுது இன்றைய சூழலில் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது ஒரு ஃபேஷனாகிவிட்டது என்றும் கூறினார். இது இப்போது ஃபேஷனாகிவிட்டது. அம்பேத்கர் 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 இந்த அளவிற்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தினால் 7 பிறவிகளுக்கும் நாம் சொர்க்கத்தை அடையலாம் என்று அவர் தெரிவித்தார். அமித்ஷா பேசிய இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது என்றே கூறலாம். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதற்கு ஒரு பதிலை தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கிறார் அமித்ஷா. உயிரோடு இருக்கும் பொழுது சோறு தராத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்பதை எப்படி நம்ப முடியும்? சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அறிவாசான் அன்னை அம்பேத்கர் பெயரை சொன்னால் வாழும் பூமியையே சொர்க்கமாக மாற்ற முடியும். அதற்காக வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் அல்லாது நாம் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுகிறேன் என்றார் பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் எங்கள் ஐயா ஜீவானந்தம். அப்படி ஒரு சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி வைத்தார்களோ அப்படியெல்லாம் இப்பொழுது வாழுகின்ற பூமியிலே தன் மக்களை வாழ வைக்க அரும்பாடாற்றியவர் சட்டமேதை அம்பேத்கர். எப்பொழுதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள் தான் அயோத்தியில் தோற்றீர்கள். அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரித்ததால் இங்கு வென்றார். இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க என்ற ஒரு கேள்வியையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எழுப்பியுள்ளார்.